from the dark side, DMC! நம்மள அவமானப்படுத்துறதா நினைச்சு அவங்களோட தரத்தை அவங்களே இறக்கிக்கிறாங்க பாருங்க. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுன்னு அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க. காசு பணம் புரட்டுறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயமே. இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போய்தான் ஆகணும். என்னத்தை கடந்து போறது? அவங்க பேசுனதெல்லாம் என் மண்டைக்குள்ள இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த சொந்தக்காரங்களாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த சொந்தக்காரங்க தான் நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு வேலை பாக்குறாங்க. நீ பார்த்தல, நல்லது நடக்க போகுதுன்னு தான் பத்திரிக்கை வைக்க போனோம். அந்த வேதவள்ளி மீனாட்சி மேடம் கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எவ்வளவு பிரச்சனையாக்கி விட்டாங்க. இப்போ இவங்க என்னடானா நல்லதே நடக்காதுன்னு நமக்கு சாபம் விடுறாங்க. எப்படி இருக்காங்க பாரு. மூர்த்தி விட ஏன் அதையே பேசிட்டு இருக்க? நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் பேசி எதுவும் ஆக போறது. மனசு கேட்க மாட்டேங்குது கயல். எல்லார்கிட்டயும் இப்படி போய் அவமானப்படுறமே. மூர்த்தி, அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, விடுன்னு சொல்றேன்ல. காமாட்சி, பெரியப்பா, அம்மா, பெரியப்பா வராரா? வாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா. வாங்க மாமா. உட்காருங்க பெரியப்பா. வாங்க மாமா. காமாட்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மீனாட்சி சமாதானம் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கே வந்து பத்திரிகையெல்லாம் வச்சுட்டு போனாலாமே. நான் கூட கயல் அவங்க வீட்டுல பேசுனதுல இந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா கயல் பேசுனதுனாலதான் திரும்ப இந்த கல்யாணமே நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கயலு, இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் உன்னை நினைக்கும் போது பெருமையாவும் பிரமிப்பாவும் இருக்குமா. ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க யோசிக்கிறதெல்லாம் ஒரு விதமா இருந்தாலும் நீ யோசிக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குமா. வேற மாதிரிங்கிறதையும் தாண்டி சரியானதாவும் இருக்கு. எங்க கோவப்படணும், எங்க நிதானமா இருக்கணும், எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும்னு ஒரு பக்குவம் உன்கிட்ட இருக்குமா. அது இந்த வயசுல எங்களுக்கு கூட வரல. சில நேரங்கள்ல நாங்கெல்லாம் யோசிக்க முடியாத விஷயங்களை கூட நீ சரியா யோசிக்கிறம்மா. அந்த அளவுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ணிடல பெரியப்பா. மீனாட்சி மேடம் நல்லவங்க, நேர்மையானவங்க. அவங்க நான் சொன்னதுல இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. இதுல நான் பண்ணதுன்னு பெருசா எதுவும் இல்ல பெரியப்பா. அப்படி இல்லம்மா. என்னதான் நீ சொல்ற மாதிரி மீனாட்சி நல்லவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ பேசலன்னா அவ கண்டிப்பா மனசு மாறியே இருக்க மாட்டாமா. ஆனா கயல், நீ அங்க பேசுனல்ல, நானே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிட்டம்மா. மீனாட்சி குடும்பம் பெரிய ஆளுங்கம்மா, வசதியானவங்க. அவங்க கிட்ட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ கோடீஸ்வர குடும்பம் கியூல நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மீனாட்சி கிட்ட இந்த சம்பந்தத்துக்காக நீ பேசாம என் பெரியப்பாவை குத்தம் சொல்லாதீங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னை விட்டு கொடுக்காம நீ பேசின பாரு, அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சுமா. என்ன பெரியப்பா நீங்க? இந்த சம்பந்தமே உங்களால வந்ததுதான். அந்த சம்பந்தத்துக்காக உங்களை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா? பெரியப்பா, இது வெறும் கல்யாணத்தினால உண்டான சம்பந்தம் தான். ஆனா நமக்குள்ள இருக்கிறது ரத்த சம்பந்தம். என் அப்பாவோட அண்ணன் நீங்க. அவருக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது நீங்க தான். பெரியப்பா, நாங்க எல்லாரும் உங்களை அப்பாவா தான் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களை யாருமே குத்தம் சொல்லிட முடியாது. அதனால தாங்கிக்கவும் முடியாது. நீ பேசுறத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி நான் உங்க எல்லாரையும் என் தம்பி பிள்ளைங்களா மட்டும் பார்க்கல, என் பிள்ளைங்களா தான் பார்க்கறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவும் நினைக்கிறேன்.
அதனாலதான் மீனாட்சியை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த சம்பந்தத்தை தக்க வைக்கணும்னு அவ்வளவு போராடினேன். எப்படியோ எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் கடைசியில சுமூகமா முடிஞ்சிருச்சு. அக்கா உங்களுக்கு ஃபோன். யாருடா? மீனாட்சி மேடம் தான்க்கா கால் பண்றாங்க. இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். கயல், நாளைக்கு எப்படிமா? நீங்க எல்லாரும் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இல்ல ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு நம்மளாம் குடும்பமா போய் கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்கிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அதான் உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறேன். ஆ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நாளைக்கே போலாம். கல்யாணத்துக்கான நாளும் கிட்ட நெருங்கிடுச்சு. போயிட்டு வந்துடலாம். சரி 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 சரி, நாளைக்கு காலையில எல்லாருமே ரெடியா இருங்க. நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆ சரிங்க மேடம். தர்மலிங்க அண்ணனுக்கு சொல்லல, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல, பெரியப்பா எங்க வீட்ல தான் இருக்காரு. நானே சொல்லிடுறேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, ரொம்ப நல்லதா போச்சுமா. நீங்க எல்லாரும் ஒண்ணா வந்துருங்க. ஆ தேங்க்யூ, பை. எல்லாரும் காலைல வந்துருன்ட்டாங்க. என்ன சொல்றாங்க கையல்? கல்யாணத்துக்கான Dress நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு நாளைக்கு போயிட்டு வரலான்னு சொல்றாங்கம்மா. பெரியப்பா உங்ககிட்டயும் சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். வந்துருங்க பெரியப்பா. நீ இதெல்லாம் சொல்லவே வேண்டாம்மா, கண்டிப்பா நான் வந்துடுறேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. இத அப்படியே கொண்டு போய் கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிக்கணுமா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பெரியப்பா, உங்க ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சரிம்மா, நாளைக்கு நேரத்தோட கிளம்பிருங்க. ம். ஆனந்தி, ஆனந்தி என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அழாதன்னு சொல்றல்ல. என்னால முடியல ஷாலினி. நான் என்னதான் பண்றது? வீட்ல ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறதையும் சொல்ல முடியாம, பாலுவனை காதலிக்கிறேன்றதையும் சொல்ல முடியாம நரக வேதனையா இருக்கு ஷாலினி. ஒவ்வொரு நாளும் என் கல்யாணத்தை பத்தியும் கல்யாண ஏற்பாடு பத்தியும் எல்லாரும் பேசும்போது அவங்க கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல.